அப்போ நம்ம என்ன சொல்லணும்டா, இதை நீ கொண்டு வா. அதாவது சாதாரண நீ பார்த்தா கூட இல்லை, இந்த உடம்புக்குள்ளே நான் இல்லை, இந்த உடம்பு எனக்குள்ளே இருக்கிறது. இந்த உடம்பு இல்லாட்டியும் முடியுங்க, நான் இருக்கிறேன். அது இருக்கிறேன் மட்டும் இல்லை, எங்கேயும் இருக்கிறேன். எஸ், உடம்பு அங்கே கிடக்குது. நம்மளோட நண்பர் ஒருவர், அவர் அன்றைக்கு காலையில் அவரை பார்த்தேன், இங்கே உள்ளுக்கு வர போகிறார். வரணும் அவளை அனுப்பிவிட்டு எங்கேது. அப்போ அவர் அதெல்லாம் சாதாரண இல்லை, அதில் தான் நம்மளோட ஆக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இது தெரியுது, அதெல்லாம் உண்மை. ஏன்னா உயிர், அது உயிர். திரும்ப வருவோம், நான் எதை தேடுகிறேன். இப்போ நல்லா விளங்கு உங்களுக்கு, நான் எதை தேடுகிறேன் என்றால், இந்த சத்தியம், ஞானம், ஆனந்தம் சொல்லுங்க உள்ளது, ஈஸ்னஸ், சத்து, ஞானம், அறிவு. அறிவுண்டா புத்தக அறிவு ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேன் என்றது எனக்கு தெரியும். அழகான ஜோக் உண்டு. இப்போ நீங்கள்லாம் வந்திருந்தீங்க, நான் சொல்கிறேன், மகேஸ்வரன் நீங்கள் நேற்று கிளாஸுக்கு வந்துனீங்களா? சிறுவலை நான் கேட்குறேன். சாமி நான் வந்தேன், நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க, நான் இவர்கிட்ட மதுமிதா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களை சொல்லுவாரா? சொல்ல விடுங்க என்னண்டு. ஏன் அவர் ஆட்டேன் ரவ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சித்து. நான் இருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம். அதுதான் இந்த பெரிய மகான்கள் சொல்கிறாங்க, இந்த இந்த தேடுதல் எனக்கு என்ன பண்ணுவோம், அந்த தேடுதல் அதிசயம் என்னென்னா, நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும். இப்போ இந்த விளக்கத்தை நீ ஒழுங்காய் பார்த்தேன்டா, ஆழ்ந்த உலகத்தில் இன்ஃபினிட்டாக எங்கும் பிறந்தான் இருந்தேன், கனவிலையும் சத்து சித்து ஆனந்தமாக நான் இருந்தேன், இப்பொழுதும் முடியுங்க. இந்த இடத்துல நம்மளோட சிரமம் எதுக்கண்டா நீ இன்னமும் முடியுங்க தெரிவு செய்யவில்லை. என்ன பொண்ணானி அவ்வளோ, அதுதான், வேற ஒரு சிரமமும் இல்லை. நீ இன்னும் தெரிவு செய்யவில்லை. ஆனால் தெரிவு செய்யாட்டி என்னது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, நீ அதுக்கு திரும்ப ஒரு ரவுண்ட் அடிக்க போகிற. அது விளங்கு. ஆமாம் சொல்லுங்க, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அது சந்தேகமோ? அவர் சந்தேகம் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றார். சொல்லு. இப்போ இந்த ஞானம் உனக்கு வராடி கட்டாயம் பிறகு வரும், தெரிந்தாலும் தெரியாடி. ஏன்னா நீ சூப்பர்ஃபிஷியலாக என்ன வெளிப்பூச்சுக்கு தான் நீ கிடைக்கிற வழியை, இன்னும் உனக்கு உள்ளுக்கோ போகவும் இல்லை, தெரிவு செய்யவும் இல்லை. அப்போ இன்றைக்கு தயவு செய்து நீங்கள்லாம் எந்த வேண்டுகோள், நான் இந்த நண்பர்கிட்ட சொன்னேன், நான் உனக்கு எப்படி தெரியும், நான் நேற்று சாகராக்கள் 3 பேரை பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நான் அடுத்த முறை வரக்குள்ள அவங்க இருப்பாங்களோ தெரியல, அடுத்த முறை இவர் வர்ற உனக்கு எப்படி தெரியும், நான் உடம்பை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜோக் பண்ண ஆகும். எங்களை குரு அடிக்கடி சொல்லுவார், டோன்ட் டேக் இன் ஃபார் கிராண்டட். தமிழ் எப்படி சொல்கிறது? இல்லை ஒரு தமிழ் தெரியாது இல்லை. டேக் இன் ஃபார் கிராண்டடா, ஓகே நோ, நான் இங்கே இருக்கிறேன் பாருங்க மகேஸ்வரன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஹவு டு ஐ நோ நெக்ஸ்ட் டைம் ஐ கெட் இட்? ஒவ்வொரு நிமிஷத்தையும். நேற்று 8:30 அதோட சொன்னேன், அந்த கதிரை அங்கொண்டே போடுவோம். 9 மணி இருந்து ஒரு தான் வந்தேன். ரூமுக்கு போய் அவ்வளோ இன்னும் அவ்வளோ தியானம் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் விசாரம் பண்ணிக்கொண்டு. அப்போ என்ன சொல்ல வரேன்டா சுதர்சன், நம்ம இதை சொல்கிறது த்ரெஷ்ஹோல்டு. நீ இந்த படிக்கு வந்துட்டாய் இல்லை, வந்துட்ட, நல்லா தெரியுது இது ரிட்டண்டு. அது சொல்கிறது என்ன, தட்சிணாயனா உத்தராயணாண்டு 2 மார்க்கம் இருக்குது. இந்த உயிரை உடம்பை விட்டது பிறகு உயிர் தட்சிணாயனத்தை போனால் அது நரகத்துக்கும் போகலாம், அடுத்த பிறவியும் வரலாம். அது ஆனால் உத்தராயணத்துக்கு போனால் இல்லை, அதை சொல்கிற கிரம முக்தி, நீ அடுத்து போய் சென்று. அப்போ நீ உத்தராயணத்தில் பேரே கிடையாது, தட்சிணாயனம் தான் இருக்குது. அது விளங்கு இல்லையோ? ஆனால் அது தட்சிணாயனம் வேண்டாம், உத்தராயணம் அதுக்கு வழி. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத உருப்படியாக கேட்டு உங்களுடைய இதயத்தில் இதை விளங்கி என்ன ஒத்துக்கொண்டா, நான் ஒன்று ப்ளீஸ் அக்செப்ட். சார் அப்போ என்ன நடக்கும், நீ வாழ்க்கை போகும். ஆனால் நீ இதெல்லாம் இந்த என்ன நான் சொன்ன மாதிரி இது சம்திங் டு டூ வித் அறிவு. இந்த வாழ்க்கையை இது ஒரு குறுக்காட வரவே வராது.
இப்போ நிறைய பேர் இருக்கான். நான் காரைக்காலமையும் சொன்னேன்டா, அவள் கணவன் ஒழுங்காக ஏதோ ஒன்று நடக்காமல் இருந்திருந்தா அவள் சிவருமாட்ட போவாள். ஆனால் அவள் தானாக விட்டுருக்க மாட்டாள். ஆனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கவும் மாட்டார். எஸ், இப்போ சாமியார் சொல்ல போனால், ஆனால் அப்போ நீ ஏன் அப்படி செய்யலைன்னு என்னட்ட கேட்டால், இந்த உண்மையை சொல்ல போகிறோன்னா, இந்த சமுதாயம் இந்த சத்தியத்துக்கு 100% எகெயின்ஸ்ட். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. உன்னை காலவாரி உன்னை திரும்பவும் நாங்கள் பிறக்க போனால் நீ மட்டும் என் பிறக்க இருக்கணும், உன்னையும் காலவாரி உதைக்கிற அந்த இடத்த நான் பார்த்தேன் மனுஷங்க. இன்னும் இப்போ நீங்கள் அவ்வளோ மோசம் இல்லை. இப்போ நீங்கள் இருக்க இப்போ நிலை ஏண்டா யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஸோ பி கேர்ஃபுல். திரும்பவும் வருவோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். சரி, அப்போ நான் கனவை தான் திரும்ப எடுக்க போகிறேன். அப்போ கனவில் ஒரு உலகம் இருந்தது, அதுக்குள்ளே நான் என்று சொன்ன ஒரு உடம்பும் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நீ இருந்தாய், இருந்தவனுக்கு தெரியும், நீ இன்ஃபினிட் எங்கும் பறந்திருந்தாய் கனவு முழுக்க. அப்போ உபனிஷன் சொல்லு இதுவும் அதே போல். அப்போ இப்போ என்ன செய், இப்போ நீ இருந்து தியானம் பண்ணு. நான் நினைக்கிற இந்த உடம்பு, நான் இந்த புத்தகம் சொன்னேன் லைஃப் ஆஃப்டர் லைஃப் போல், நான் எங்கும் இல்லை எல்லாத்தையும் பறந்துள்ளேன். இந்த உடம்பு எனக்குள்ளே இருக்கிறது, அங்கே இருந்த மாதிரி. அப்போ அதில் காரியமெல்லாம் செய்யும். நல்லா யோசிப்போம். அது நான் எப்படி இருந்தால் நான் அந்த குடும்பம் என்ன வாழ்க்கை என்ன நான் நல்லா பார்த்தேன். இந்த துறவிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆட்களையும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களையும் பராமரிக்கிறாங்க. ஏனெண்டா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதில் பியூட்டி என்னென்னா, இந்த சென்டர் இல்லாமல் இருக்கிற நேரம் தான் இந்த எஃபிஷியன்சி எதை எங்கே எப்படி சொல்லணுன்றது சொல்லுங்க. நீ இந்த நானுன்ற சென்டர் அகங்காரத்தை வச்சு கொண்டேண்டா உன்னால் நேச்சுரலாக ஒன்று வாழ முடியாது. ஆனால் அந்த சென்டரை போனோடனே நீ கனவுல வாழ்ந்த அங்கும் செய்ய வேண்டியது செய்து கொண்டு இருந்தா இல்லையோ. நீ நினைத்தா நான் இருக்கேன், நான் அங்கே சென்டர், நான் அங்கே இருக்கவில்லை. அப்போ இப்போ இங்கே நீ இதை தேடு இன்ஃபினிட். அப்போ இதை திரும்பவும் நீங்கள் பரீட்சையில் உட்காந்து உலகத்தை ரவுண்ட் அடித்தா ஒரு ஃபியூ மினிட்ஸில் பாருங்க. உலகம் அழியலாம், வை நாட். இது கலியுகம். இந்த பிரம்மகுமாரி அவங்க சொல்கிறது தெரியும் தெரியுமா, இந்த கலியுகம் அழிய போதும், அடுத்தது சத்தியுகம் பிறப்பு. சத்தியுகம் அதுதானே அழியது பிறகு சத்தியோகம் திரேதாயுகம் கலியுகம் அப்படி போகும். இப்போ இதுதான் லாஸ்ட்டு. நான் ஒரு வகையில் ஒத்துக்கொள்ளலாம், நடந்து பார்த்து வை நாட். நீ அந்த உலகம் வந்தாலும் வராட விடு, ஆனால் இந்த உடம்பு விழுமோ இல்லையோ அண்டையோட ஹலோ கிளியர். அப்போ அதுக்கு நீ வெயிட் பண்ண, நீ இருக்க மாட்டேன் அந்த அது மாதிரி. ஆனால் இது நிச்சயமாக, ஆனால் உடம்பு தான் போகும், அது நீயும் இல்லை முடியுங்கோ. ஆனால் உடம்பும் போகிறல. நான் இதை கொஞ்சம் தயவு செய்ய எல்லாரும் கவனிக்கணும். நான் உங்களோட அங்கே அந்த அப்ப கடையில் வச்சு இப்போ இல்லை அது இவங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு இந்த மாதிரி கேட்கும். நீ நான் இந்த உடம்பு இல்லை, நான் மனதில், நீ ஏனையா சொல்லி தொலைக்கிறாய். இப்போ அலை, நான் அலை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கோம். அதான் என்ன பிரயோஜனம்? ஆகவே நீ தண்ணி சொல்லு. அந்த உதாரணம் இந்த ஆபரணம் சொல்லு, நான் தோடு இல்லை அதை விடு, நான் தங்கம் பண்ணி சொல்லு வைக்கலையே. அப்போ இந்த நெகட்டிவ் செல் அது என்ன, அது போய் அலை நான் அலை இல்லைன்னு சொல்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை. நான் இந்த உடம்பு இல்லைன்னு சொல்லக்குள்ளே நீ உடம்பை தான் கன்ஃபார்ம் பண்ணுறா இல்லையோ. அப்போ நான் கனவு எடுத்து கொண்டு வாங்கோ. அங்கே அந்த உடம்புன்றது அந்த சைத்தன்யமாகவே இருந்தது, இப்பொழுதும் அந்த சைத்தன்யமாகவே இருக்கிறது. அதை பார். அப்படி பார்த்தா பாருங்க, அஸ்தி பாதி பிரிய நாம ரூபம், சத்து சித்து ஆனந்தம் பேருருவம். அந்த பேருருவம் உண்மையில் இப்போ அலைக்கு ஒரு பெயரும் உருவமும் உண்டு. இந்த தோடு காப்பு இந்த தங்கத்துக்கு பேரும் உருவமும் உண்டு. ஆனால் அதை நீ சரியாக தங்கமாக பார்த்தேன்டா பேருருவமும் இல்லை. அப்போ பேருருவத்தை பற்றி ஏன் காய்க்கிறான் நீ? கிளியர் அண்ணே நான் சொன்னேன். அப்போ நம்ம உள்ளதை உள்ளபடி உள்ளவன் நம்மனா உள்ளது எது? அந்த ஆழ்ந்த உறக்கத்திலையும் கனவிலையும் இந்த சத்திய பொருள் நான் இப்பொழுதும் இருக்கிறது. அப்போ நீ இந்த நாம் ஒருவன் நான் இதுன்றதை பற்றி அதை கொஞ்சம் இந்த பக்கம் வா, உள்ளதை பார்.
இந்த உடம்பு எனக்குள்ளே இருக்கிறதுன்றதை பார். இது கிளியர்? எஸ். அதை பார்த்தேன்டா என்ன நீ உள்ளதை பார்க்குறாய். இப்போ நான் தங்கத்தை பார்க்க சொன்னேன், அவனத்தை பார்க்கவே இல்லை. சரிதானே? அப்போ இதை பார்க்கல என்ன நடக்குண்டா, நீ பயப்பட்டு கொண்டிருக்க. இந்த உலகம் முழுக்க தான் நீ பயம். நான் இல்லையா? நோ, அந்த கதையே கிடையாது. நான் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். ஐ ஆம். அதை பார். அந்த ஆழ்ந்தவரத்துலேயும் ஐ ஆம், நான் இருந்தேன். கனவிலையும் நான் இருந்தேன். இப்பொழுதும் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்டா, எங்கும் பறந்து இல்லை. நான் இருக்கிறேன் தெரியும். நான் இன்ஃபினிட். ஐ ஆம் த இன்ஃபினிட். அண்டங் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ள பொருளாக முடியுங்கோ இருக்கிறேன். அப்போ அதுக்கு மேலே தியானம் பண்ணும். நான் இந்த உடம்பு இல்லை, மனதில்லை, வேஸ்ட் அவுட் டைம் சொல்ல உடம்பு உண்மையும் இல்லையே. இல்லாதன்னு சொல்கிறது அவசியமா இல்லையே? சார் உள்ளதை பாரு. உள்ளது எது? நான். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இந்த கனவை விசேஷமாக எடுத்து அங்கே நான் இருந்தேன், அங்கே இந்த உடம்பு இருந்தது, உலகம் இருந்தது, அவ்வளவும் எனக்கு முடியுங்க தெரிந்தது. ஸோ உண்மையில் தான் அது தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், நீ அதுவாய் இருக்கிறாய், தத்துவமசி. அப்போ அதை கனவு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, குட் லார்ட், ஐ நோ எவ்ரிதிங். உங்களோட அந்த ஒவ்வொரு வார்த்தை, அவர் என்ன எண்ணுகிறார், அவர் அதை சொல்ல போகிறார், என்ன நடக்க போகுது என்று கூட முடியுங்க எனக்கு தெரியும். அது அந்த தனிப்பட்ட நபருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ அதை இங்கே கொண்டு வாங்க, இந்த விழிப்பு நிலையில். திஸ் இஸ் அ சத்தியம். நீ சிவோகம் சொல்லுங்க. அது என்னது? நீ அதுவா உண்மையிலே என்ன சொல்லுங்க, ஜீவாத்மான்ற ஒன்றது இல்லை. அது சங்கராச்சாரியார அழகான ஜீவோ பிரம்மைவன் நாப்பரா. ஜீவன் ஒன்று கிடையாது, சிவன் தான் இருக்கிறார். அந்த பரம்பொருள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கனவில் சுதர்சன் மத்தியில் தான் இவங்க இருந்தது போல இருந்துட்டு போனது. இப்போவும் முடியுங்க இருந்தது போல. ஆகவே இந்த உடம்பு நினைக்கிற மாதிரி ஃப்ளஷ் அண்ட் பிளட்ன்றது இந்த கற்பனையோட உண்மை இல்லை. அது அழகான உதாரணம். இந்த உடம்பை நீ அந்த ஒரு சொலிடாக எடுத்து என்ன மைக்ரோஸ்கோப் அதால் பார்த்தா அவங்க ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி சொன்னார், இந்த மேட்டர், இந்த ஜடப்பொருள் என்னன்றது அது இல்லை, ஒன்றும் தெரியல. ஆனால் சைத்தன்யம் ஆம், அதை நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அது ஆனால் இது நீ எவ்வளோ தூரம் நீ உடம்புன்னு சொல்கிறியோ அது தேடி போனால் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதை நீ என்னைக்கிறாய்? அப்போ இதே இதை சொல்கிறேன்டா, உண்மையிலேயே நீ பார்த்தேன்டா, நான் சொல்கிற இந்த உடம்பு என்னது கனவில் இருந்தது போகிற ஏன் அது அந்த அந்த பரம்பொருளானதை பறந்து இருக்கிறது, இருந்தது, இருக்கும். அப்போ நீ அங்கே இப்போ இப்படி சொன்னா உடம்பு எத்தனை வயதுன்றலாம் சொல்லி கொண்டிருக்கீங்க. அங்கேயும் சொன்னே இல்லையோ கனவுலே. ஆனால் அது உண்மையோ இல்லை. ஆனால் யார் இருந்தா? அந்த சச்சிதானந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருந்தது. நீ அதைத்தான் தேடு, அதைத்தான் நீ உண்மையில் தேடுகிறாய். தவறாக இந்த உடம்புக்கு உடனே பொருள் இதெல்லாம் தேடுகிறாய். ஆனால் அது உன்னை விட்டு அது நீ எடுத்துகிட்டு போக முடியாது. ரெண்டாவது அந்த திருப்தி உனக்கு வரவில்லை. வாழ்போது சூசைட் பண்ணுறாங்களே ஐயா, எல்லாம் கிடைச்சவங்க. மற்ற சாரணாக்களை விடுங்களேன். அப்போ என்ன அர்த்தம்ண்டா, அவங்களுக்கு இது தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுது இல்லையோ. ஸோ நல்லா தேடுங்க. என்னது என்ன சொல்கிறது, பொருளில் ஆக்கி உலகம் இல்லை, நல்லா தேடுங்க. உங்களை விட துறைமா நல்லா தேடுறாங்க. நடந்த சின்மயான் சுவாமியோட அந்த ஆச்சாரிய குரு என்ன சின்மயா இஞ்சோ, நீ எல்லாம் படிச்சுட்டு போய் டெல்லி சொல்லிக் கொடுக்க போகிறா இல்லையா? உன்னக்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க? முதல்ல அதை ஒழுங்கு பண்ணு. திரும்ப சின்ன எப்படி அது தொடங்கிது அந்த மாதிரி ஒழுங்கெல்லாம் செய்ய விட்டும். இப்போ நீங்கள் இங்கே வாரீங்க, உண்மையில் எல்லாருக்கும் தென்லாம் போட்டு சாப்பாடம் கொடுத்து ட்ரீட் பண்ண முடியும் உங்களை. அதான் சொன்னேன். சரிதானே? அப்போ உங்களோட துறவிகள் பணக்காராங்க. இப்போ நீங்கள்லாம் உண்மையில் உண்மையில் ஒரு நாளைக்கு அந்த நாட்டுக்கு ரூமுக்கு ஒரு நாளைக்கு 2,500 ஆக குறைஞ்சி ஒரு நாளைக்கு. இப்போ இன்னொன்று கட்டுறது அது காணாத மக்கள் இருக்கிறோம் விடங்க அவன். அப்போ என்ன சொல்ல வரேன்டா,
நீங்கள் இது எதுக்கு எதிராக நாங்களோ இல்லை ரத்தார் இல்லை இது இந்த சாமியார் ரெண்டு ஏய் அது படு போய் என்ன ஆகவே நீ அதை தேடு இந்த தர்மத்தை கொண்டு போ. ஆனால் இது முடியுங்க, இந்த பக்கத்தை சூஸ் பண்ணு. இதுதான் உனக்கு நிரந்தரமான என்ன சொல்கிறாங்க திருப்தியும் மகிழ்ச்சியும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கொடுக்கும். இது கொடுக்கவே இதுக்கு எதிராக கொடுக்கும். நமக்குலையே அப்போ நீ எதை தேடுகிறாய்? நீ தேடுகிறாய் எங்களுக்கு தெரியும். இப்போ தேட தொடங்கும். நீ இப்பொழுது நீ தேடிக்கொண்டிருக்கிறது அத்தனையும் கிடைத்தாலும் உனக்கு முடியுங்க நிச்சயமாக கவலை மட்டும்தான் வரும். அதே ஒரு ஃபிலோசோஃபர் சொன்னார், இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணது பிறகு அது சொல்கிறார், இது ஒன்லி கன்க்ளூஷன் am I to live or die, am I to suicide அப்படி தான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை பாவிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா மரணம் தான் நிற்கிது எங்கே போனாலும். இது வாழ்க்கையா? ஆனால் we are talking about life, ever living, சத்து சித்து ஆனந்தம் அதுதான். அப்போ நீ சாதாரணமாக விஞ்ஞானத்தை கூட நீ இப்போ அந்த சித்தா இந்த சித்தான்றான், முதல்ல உடம்பே இல்லையே சாகராஜேபுரம் நமக்கு இல்லையம்மா. தயவு செய்து கொஞ்சம் கண்ணை முடியுங்க. நீ தேடுறத எது உண்மையாக தேடலோ, எதை தேடினால் உனக்கு எதை நீ ஆசைப்பட்டு தேடுகிற அது கிடைக்குமோ அதை தேடு. அது நீ தான். சொல்லுங்கள், நான் யாரை நான் தேடுறேன்? என்ன தான் தேடுறேன். என்னென்னக்குள்ளே நீ நினச்சி கொண்டிருக்க இந்த எண்ணம் இல்லை. நான் திரும்ப தான் கனவை சொன்னேன், ஆழ்ந்தோரக சொன்னேன். அதில் 2 நான் இருந்தேன், 2லேயும் இதில் விழிப்புலமாக இருந்தது. ஆனால் உண்மையில் ஒன்று நடக்காத காரணத்தால் நீ ஆழ்ந்தோரத்தில் இருந்த அதே நான் தான் அங்கும் முடியுங்கோ இருந்தது. இப்போ இங்கும் முடியுங்கோ. அதில் தான் விளையாடு வீரா. இது யோக வசிஷ்டாவில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ரமண மகர்ஜி கோட் பண்ணியிருக்கேன். வசிஷ்டர் ராமரோட கைக்குள்ள, ராமா விளையாடு நல்லா, சாப்பிட்டு போனால் குளரும், தண்ணி இல்லை தண்ணி எடுத்து 2 ரூபா வச்சு குளரும். கல்யாண வீடு போனால் நான் சரி காப்பெல்லாம் பீப்பெல்லாம் ஜெய் விளையாடு. தட்ஸ் இட். எஸ், சந்தேகப்படாத. ஏண்டா இதுதான் லைஃப். அப்போ இது லைஃப் நம்ம விட்டு எங்கே ஓடுறது? ஸோ விளையாடுங்க, நல்லா நல்லா ஆனந்தமாக விளையாடுங்க. ஏன் இங்கே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண். இதை நீங்கள் ஞான அறிவில் பார்த்தீங்கன்னா மரணம் என்ற வார்த்தையே தவறு. சொல்லுங்க, அது முடியுங்க இல்லை. இப்போ கடவுளாக இருக்கிற அந்த ஆத்மன் தான் இருக்குது. பிரம்மைவ சத்தியம்னு சொன்னால் அது இரவாமல் புறவாமல் எனையால் சற்குருவாய் எங்கேயா மரணம் இருக்குது? உடம்புக்கு தானே மரணம். உடம்பை இல்லைண்டா. ஈவன் இந்த விழிப்பு நிலையில் அஸ் சச் நீ உடம்பை நீ அரேஞ்ச் பண்ணி பார்த்தா உடம்புண்டு இல்லை. ஈவன் நீங்கள் அட்டம் எடுத்து பார்த்தா கூட இல்லை. அப்போ என்ன சொல்கிறாய்? எஸ். அப்போ ஆகவே தானே தான் பரீட்சை லோக்கான் உங்களோட விஞ்ஞானத்தால் பாரு. விஞ்ஞானத்தை எப்படி பார்த்தாலும் இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ரைட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? ஸோ நான் இந்த கணத்திலிருந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வளவளன்னு கேட்டு முடியாது. சிட் டவுன். வீட்டிலையோ டெரஸ்லையோ கடையில் போய் சிட் டவுன். இந்த கனவில் நான் இருந்தேன், செய்தேன், உலகம் இருந்தது, கண்ணை முடித்தோடனே அது போல் நான் இங்கே வந்து திரும்பவும் அங்கே செய்த தவறு. எந்த தவறு? அங்கேருந்து ஒரு உடம்பு நான் ஒன்று இருந்தது நீ பெஞ்சுகிறாய். இப்போ நல்லா பார். அதை நீங்கள் தெளிவாக பார்த்தா வாழ்க்கை முடியுங்கோ சாதாரணமாக நடக்கும். மனுஷனையா நம்ம நினைக்கிறோம் நான் செய்கிறேன், நான் வாழ்கிறேன். இன்னும் இந்த கனவில் நீ எல்லாத்தையும் ஒழுங்காக செய்தீங்களோ இல்லையோ? எது தவறு? ஒரு தவறும் இல்லை, எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அது அப்படி. இப்போ இங்கும் இந்த உலகத்துக்கு தானாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் உங்களுக்குள்ளாலேயும் இந்த வாழ்க்கை நடக்குது. நீங்கள் ஒரு யோசனையை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹரி ஓம் தத் சத் சிவார்ப்பணம். காட் பிளஸ் யூ.